இந்தியன் நம்பர் சிஸ்டம் வந்து ரோமன் சிஸ்டத்தோட நீங்கள் நம்பர் சிஸ்டத்தோட நீங்கள் கம்பேர் பண்ணீங்க. இது ரெண்டுமே ஒரே மாதிரி ஒரு விதமான பேட்டர்ன்ஸ் தானே? நம்மளோட இந்தியன் சிஸ்டத்திலே ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது 0 to 9, 0 1 2 3 4 9 இருக்குது. ஸோ அப்போ ஜீரோங்கிறது சிவம் அப்படின்னாக்கா மல்டிபிள் நம்பர்ஸ் எல்லாமே சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சக்தி தான் சயின்ஸ். ஏன்னா சயின்ஸுங்கிறது மெஷரிங் தான். ஸோ நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜீரோ. கரெக்டாக சொன்னீங்க. அதுவுமே தப்பாக தான் நம்ம படிக்கிறோம். நமக்கு யாரும் 0 1 2 3 5ன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. 1 2 3 5ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அது ஏன்னா ரோமன் நம்பர் சிஸ்டத்தில் 1 2 3 4 5 6 7ன்னு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளோடதுல 0 1 2 3ன்னு. ஏன்னா பாருங்க, நம்ம நிலாவை கூட பௌர்ணமி அமாவாசையிலிருந்து தான் கவுண்டிங். 0 தான் அமாவாசை. அன்னைக்கு நிலவே இல்லை, அது 0. ஆனால் அமாவாசையை கவுண்ட் பண்ணாமல் நம்ம இதெல்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் யூஎஸ்ல இப்போ இங்கே ஹோட்டலில் போனால் கீழே இருக்கிற ஃப்ளோருக்கு கிரவுண்டு ஃப்ளோரும்பாங்க. யூஎஸ்ல எனக்கே கன்ஃபியூஷன் ஆச்சு. ஏன்னா போன உடனே கீழே இருக்கிற ஃப்ளோரை 1ங்கிறாங்க, மேலே நம்ம சொல்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை செகண்ட் ஃப்ளோருங்கிறாங்க. ஏன்னா அவங்க ரோமன் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி ஒரே குழப்பமாக இருந்தது எனக்கும். ஸோ அங்கே அந்த ரோமன் சிஸ்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா, கவுண்டிங்கை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எதுக்கு? நம்ம டேட் ஆஃப் பர்த்தே ரோமன் சிஸ்டத்தில் எழுத முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்புறம் அடுத்தது இன்னைக்கு கம்ப்யூட்டர் இதெல்லாமே வளர்ந்ததுக்கு காரணம் நான் சொல்லலை. பிபிசி டாக்குமெண்ட்ரியை என் பையன் கேட்டதுக்காக அவருக்கு ப்ரூஃபோட தான் நம்ம பேசணும். சும்மா நம்ம இதுதான் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதுனால சொல்லக்கூடாது. அவருக்கு ப்ரூஃப் கொடுக்கணும்னு தேடின போது எனக்கு ஒரு லக்கு. 95ல் நினைக்கிறேன், 2005ல் பிபிசி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க. ரோமன் சிஸ்டத்துக்கும் இந்தியன் நம்பர் சிஸ்டத்துக்கும் என்ன வித்தியாசம், எதனால இன்னைக்கு நம்ம டெக்னாலஜியில் வளர்ந்துருக்கோம்னா அது இந்தியாவுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு இவங்க பிபிசியில் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க. அப்போ ஆக்ஸ்ஃபோர்டில் பெரிய ப்ரொஃபஸராக இருக்கிற ரோமன் மேத்தமெட்டிக்ஸை தெரிஞ்ச ஹெட் வேர்ல்டுடே அவர் தான் நம்பர் 1. அவரை கொண்டு வந்திருக்காங்க டிவி ஷோவில். இப்போ நீங்கள் எப்படி எனக்கு இன்டர்வியூ கொண்டுற மாதிரி அவர் ஆங்கராக கொண்டு நிறுத்தியிருக்கார். ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற லண்டனில் படிக்கிற ஒரு பிரிட்டிஷ் குழந்தையும் கொண்டு வந்திருக்காங்க. 2 பேருக்கும் ஒரு மல்டிப்ளிகேஷனை கொடுக்குறார். 77 × 11. இந்த 2 பேருக்கும் கொடுத்துட்டு இவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ரோமன் சிஸ்டத்தில் மல்டிப்ளை பண்ணோம், ஏன்னா நீங்கள் அதில் தான் வேர்ல்டில் நம்பர் 1. இது ஒரு 8ஆம் கிளாஸ் பண்ணு. இது இந்தியன் நம்பர் சிஸ்டத்தில் மல்டிப்ளிகேஷன் போடுது. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொடுக்குறேன். இந்த பொண்ணு 78 8ன்னு போட்டுட்டு கரெக்டாக பதில் சொல்லுது. அவர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறார். எடுத்துட்டு கொடுத்த ஆன்சரும் தப்பு. ஸோ அந்த ஆங்கர் சொல்கிறாரு, ஒரு சாதாரண மல்டிப்ளிகேஷன் 8ஆம் கிளாஸ் பொண்ணு இந்தியன் நம்பர் சிஸ்டத்தில் கரெக்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் சொல்லியிருக்கு. இவர் வேர்ல்டு நம்பர் 1 ப்ரொஃபஸர் இன் ரோமன் மேத்தமெட்டிக்ஸ். அவரே தப்பாக சொல்லியிருக்காரு. அவருக்கே இடையில குழப்பம் வந்துருச்சு. ஏன்னா 1V போட்ட உடனே அதை 4ன்னு சொல்கிறதா 14ன்னு சொல்கிறதான்னு அவருக்கு குழப்பம் வந்துருச்சு. கரெக்டான அவரே சிரிச்சார். ஸோ அவரே என்ன சொன்னார்னா, we owe to India for its greatest contribution of 0. அந்த 0ங்கிறது இல்லாமல் இருந்தால் கம்ப்யூட்டரோட பைனரி சிஸ்டம் வந்திருக்காது. நம்மளால கால்குலேட்டே பண்ணியிருக்க முடியாது. அதனால தான் 12வது நூற்றாண்டில் வெஸ்டர்ன் வேர்ல்டு 0வை சூன்யம்னு சொன்னதை, பூஜ்யம்னு சொன்னதை மதமாக எடுத்துக்கிட்டு பஞ்சபூதங்களும் அது பூதமோ பேயோ பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கி இருந்தாங்க. இதுவுமே பிபிசியில் சொல்லியிருக்காங்க. ஸோ 0வை யூஸ் பண்ணவங்களுக்கு அரசு தண்டனை கிடைச்சிருந்தது. அப்படி இருக்கிற ஸ்டேஜில் ஃபிபோனாச்சி அபாக்கஸ்னு உங்களுக்கு தெரியும். அவர் இண்டிகா மேத்தமெட்டிக்கான்னு ஒரு புக்கை எழுதியிருக்காரு. என்னன்னா, இந்தியாவோட 0 to 9 வரை இருக்கிற சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்ணலைன்னா, பேட்டர்ன் பேஸ்டு சிஸ்டத்தை யூஸ் பண்ணலைன்னா நம்ம வளர்ச்சியை அடைய மாட்டோம். ஸோ மதமாக பார்க்காதீங்க. இந்தியாவோடது மதமே கிடையாது. அது கம்ப்ளீட்டாக அது ஒரு அறிவான சிஸ்டம். எல்லாமே இந்தியாவில் அறிவுபூர்வமானதை தவிர மதம்னு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு இன்ட்ரடியூஸ் பண்ண பின்னாடி தான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலலாம் அங்கே வெஸ்டர்ன் வேர்ல்டு இந்தியன் மேத்தமெட்டிக்ஸை, ஹிந்து நம்பர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இந்தியன் நம்பர் சிஸ்டம் ரோமன் சிஸ்டத்தோட நீங்கள் கம்பேர் பண்ணீங்க. இது ரெண்டுமே ஒரே மாதிரி ஒரு விதமான பேட்டர்ன்ஸ் தானே?
இந்தியன் சிஸ்டம் வந்து ஒரு பேட்டர்னில் இருக்குனாக்கா நம்பர் சிஸ்டம், ரோமனும் அது ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. ஸோ அது ஏன் அது வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது? சூப்பரான கேள்வி. ஸோ ரெண்டுமே பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்ன்கிறது நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏஐ வந்து பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே வந்து எப்படி ஒரு உயிர் இல்லாத ஒரு மெஷின் வந்து கரெக்டாக பண்ண முடியும்னா அதுக்கு வந்து என்ன கொடுக்குறோன்னா ப்ரோக்ராமிங் வந்து பேட்டர்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறது தான். நம்மளோட இந்தியன் சிஸ்டத்துலேயே ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது 0 to 9, 0 1 2 3 4 9 இருக்குது. ஆனால் இந்த பேட்டர்ன் வந்து இன்ஃபினிட்டி பேட்டர்ன். ஆனால் ரோமனில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ் கிடையாது, இன்ஃபினிட்டிக்கே போக முடியாது. அப்புறம் அடுத்தது வந்து அங்கே ஜீரோவே இல்லை. அதுதான் பெரிய ப்ராப்ளம். ஜீரோ இருந்தால் தான் இன்ஃபினிட்டி வருமே தவிர ஜீரோ இல்லாமல் இன்ஃபினிட்டி வராது. எப்படின்னா இப்போ வந்து இப்போ வந்து 1 2 3 சொல்லி கொடுக்குறாங்க. ரோமன் சிஸ்டத்தில் 1 அப்படின்னா ஒரு ஐன்னு ஒரு குறியீடு போடுறாங்க, 2க்கு 2 ஐ போடுறோம், 3க்கு 3 ஐ போடுறோம், 4க்கு அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியும் 4 ஐ போடுன்னா நான் வந்து தப்பு அப்படிங்கிறேன். நீங்க என்னடா தப்பு அப்படின்னு சொல்ல ஐ வின்னு சொல்றேன். அப்புறம் நீங்க பேசாம இருந்துருங்க. 5க்கு அப்ப வின்னு போடுறேன், 6க்கு வி 1ன்னு சொல்றேன், 7க்கு வி 2 ஐ போடுறேன், 8க்கு வி ஐன்னு, 9க்குன்னு சொன்னா எனக்கு தெரியும் சொல்றதுக்கு அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா வி ஐ வி அப்படின்னு சொல்றேன், நான் தப்புங்கிறேன், ஐ எக்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்புறம் 10க்கு அப்புறம் உங்களுக்கு பயம் வந்துடுது, ஐயோ இது சொன்னாலும் இவர் தப்பா சொல்றாரு, அப்போ என்ன பேசாம கேட்டுப்போம் அப்படின்னு. 10 20 3x போட்டால் 30, 4x போட்டால் 40. அதுவரை அமைதியாக இருந்தால் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணுறீங்க. 50 5x தானே நான் தப்பு அப்படிங்கிறேன். அப்புறம் அடுத்தது வந்து அதுக்கு வந்து எல்லுன்னு சொல்கிறேன். அப்புறம் 100 வந்து சின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் 101 எழுத ஆரம்பிக்கிற போது உங்கள் ஒரு சைக்கலாஜிக்கல் சேஞ்ச் உங்களுக்கு வந்துடுது. ஒரு குழந்தையா ஒரு மாணவனா நம்ம எது சொன்னாலும் தப்பாக தான் இருக்கும் போல இருக்கு. நமக்கு வந்து நம்பரே ஒவ்வொரு தடவையும் ஆசிரியர்கிட்ட கேட்கணும், டீச்சர்கிட்ட கேட்கணும் கரெக்டா இல்லை, ஏன்னா எப்போதான் தப்பு வருதுன்னே தெரியலையே கரெக்டா. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 100க்கு மேலே எண்றதுக்கு ரோமன் சிஸ்டத்தில் கஷ்டம், டவுட் வருது நமக்கு அது கரெக்டா இல்லையான்னு. அப்புறம் யாருக்குமே தெரியல என்னென்ன போடுறதுன்னு. ஆனால் இந்தியன்ஸ் பேட்டர்ன் பாருங்க, 0ன்னு சொல்கிறோம், குழந்தைக்கு ஒன்றும் புரியலை. 1ன்னு சொல்கிறோம், ஒன்றும் புரியலை. 2ன்னு சொல்கிறோம், ஒன்றும் புரியல, ஒன்றும் கேட்கல. அப்படியே 9ன்னு சொல்லி கொடுக்குறோம், திருப்பி அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்புறம் அது மாற்றி சொல்லுது 4 8. அப்போ நம்ம வந்து திருத்திட்டே இருக்கோம், இல்லை இதுதான் வரிசைன்னு அந்த பேட்டர்னை சொல்லி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 11 1 1 1 2 1 3 இப்படியே போகுது. அப்புறம் 100 101ன்னு சொன்னா சொல்லுது எனக்கு தெரியும் 101ன்னா 101 102 3. அதுக்கப்புறம் அது ஏதாவது வந்து கேட்குமா நம்மள்கிட்ட, நம்ம யாராவது டீச்சர்கிட்ட போய் கேட்டிருக்கோமா 1008 இது 1008 டவுட் வருதா? அவ்வளோதான். டீச்சர் அதுக்கு மேலே தேவையே கிடையாது. டீச்சர்ல இருந்து விடுபட்டாச்சு கம்ப்ளீட்டாக, அந்த பேட்டர்னில் விடுபட்டு அது இன்ஃபினிட்டி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு யாராவது 1,56,333 அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொல்லியே கொடுக்கல. அது எப்படி தெரியுது உங்களுக்கு? எப்படி தானா தெரியுது? நம்பர் சிஸ்டம் வந்து ஒரு சீக்வன்ஸ் இல்லைன்னு சொல்றீங்களா ரோமன் சிஸ்டம்ல? இல்லையே, அது ஆரம்பத்துல ஒரு கட்டமைப்பு இருக்கு, குறுகிய கட்டமைப்பு. ஏன்னா 0 இல்லாததுனால குறுகிய கட்டமைப்புனால அதுக்கு தொடர்ந்து போக முடியல. நம்மளோடது வந்து அந்த ஆரம்ப கட்டமைப்பு வந்து ஒரு ஃபிக்ஸ்டா இருக்கு, ஆனா 0 வச்சு இருக்கு. 0னாலதான் திருப்பி ரிப்பீட் ஆகுது. அதனாலதான் அந்த 0வை 0 கடவுள்னால நம்ம சொல்லியிருக்கோம். சிவம்னு அதனாலதான் அந்த 0வை சொல்லியிருக்கோம். ஏன்னா சிவம் இல்லாம சக்தி இல்லை. அப்படின்னா அந்த 0 இல்லாம 1ங்கிற ஒரு பொருள் வந்து வர்றது சக்தி தான், அது வராது. ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டத்துலயும் 0 1ங்கிற பைனரி சிஸ்டம் இருந்துதான் ஆகணும். ஆல்ரெடி கம்ப்யூட்டரை இயக்கவே முடியாது, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கே எழுத முடியாது 0 இல்லாம. அப்போ அடுத்தது இப்போ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வருது, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வருது. அங்கேயும் அதே தான், ஒரு ஸ்டேட்ல இருந்து பல ஸ்டேட்ஸை மல்டிபிளாக கொண்டு வர முடியும். மல்டிபிள் ஸ்டேட்ஸும் ஆன்மீகமாக நம்ம வந்து சொல்லியிருக்கோம், ஒரே இது வந்து பல இடத்துலையும் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம். இது எல்லாமே வந்து இந்தியனோட நம்பர் பேட்டர்ன் சிஸ்டம்ல இருந்து வந்து அந்த சக்தியாக நம்ம வந்து மாற்றுறோம். அந்த ஏஐ வந்து இன்னைக்கு நம்ம எதில் வேணாலும் அப்ளை பண்ண முடியும்.
அதே தான் அடுத்தது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் உண்மையாலுமே நமக்கு வந்து ஹையாக புரியணும்னா இந்தியாவோட இந்த சக்தி தத்துவத்தையும் தெரியணும். அதனால தான் நம்ம யூனிஃபை ஸ்கூல்ஸ் எல்லாம் ஃபியூச்சர் எஜுகேஷனுக்காக இப்போவே கொண்டு வந்திருக்கோம். அப்போ அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் அந்த லெவலுக்கு இன்றைக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் தெரிஞ்சவங்கெல்லாம் எழுதிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து அந்த டெப்த்தில் ஒரு புரிதல் வரணும்னா இந்த பேசிக்கு நமக்கு இருக்கணும். ஸோ அப்படின்னாக்கா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸை போய் டச் பண்ண முடியுமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸை டச் பண்ண முடியுமான்னா அங்கே வந்து வராது. ஏன்னா அந்த ஒரு இடத்துல தான் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் ஹியூமன் இன்டெலிஜென்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முழுக்க சக்தி தான், எனர்ஜி சிஸ்டம் தான். அந்த சிவம்ங்கிறது எனர்ஜி அல்லாத ஒரு ஸ்டேட்ல இருக்கிற ஏதோ ஒன்று தான் ஹியூமன் இது. ஸோ நமக்கு ஒரு உணர்ச்சின்னு ஒன்று இருக்கு, நான் ஒன்று சொல்றேன், அந்த நான்கு வந்து அது வந்து சக்தி கிடையாது. அதை தான் நம்ம சிவம்னு சொல்றோம். ஸோ எவ்ரிதிங் எக்ஸிஸ்ட் இன் 2 states, which is the state of 0 and state of 1. And the state of 0ங்கிறது is 0. There is nothing there. But that from nothing everything emanates. அதே மாதிரி தான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த 0ல நிற்குது. அது வந்து that is where everything comes. அந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு காரணமாக இருக்கு, ஆனால் ஆப்போசிட்டாக கிடையாது. ஆனால் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு பிரமிப்பு விட்டுது. நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நமக்கு வேணும். எனக்கே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹியூமனாக இருந்தாலும் என்னை விட எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது. ஒரு ஃபேண்டசி வருது ஆர்டிஃபிஷியல். ஏன்னா சிவத்துக்கு சக்தியே வந்து ஒரு ஃபேண்டசி தானே. ஸோ அப்போ 0ங்கிறது சிவம் அப்படின்னாக்கா மல்டிபிள் நம்பர்ஸ் எல்லாமே சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னு எடுத்துட்டாக்கா நம்ம சயின்ஸ்னால வந்து சிவத்தை, அதாவது உயிரை நெருங்கவும் முடியாது. அப்போ அருமையான கேள்வி. சக்தி வந்து தான் சயின்ஸ். ஏன்னா சயின்ஸுங்கிறது மெஷரிங் தான், குவான்டிஃபை பண்ணுறது, டிஜிட்டலைஸ் பண்ணுறதெல்லாம் சயின்ஸ். அதை வந்து இந்தியாவோட குறியீடல் வந்து விஷ்ணுங்கிறாங்க. சிவ சக்தி விஷ்ணு. எங்கே எனர்ஜி வருதோ, எந்த டைப் ஆஃப் எனர்ஜி வந்தாலும் அங்கே மெஷரபிளாக தான் இருக்கும். அதுதான் மாயைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. மாயா அப்படின்னா டு மெஷர், கணக்கிட முடியும். ஸோ நம்ம சக்தியை கணக்கிடும். எந்த சக்தியை, சவுண்ட் எனர்ஜி டிஜிட்டலைஸ் பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். ஸோ சவுண்ட் எனர்ஜி, லைட் எனர்ஜி, சக்தியோட எல்லாமே அளக்க முடியாது. அதனால தான் இதை வந்து அண்ணன் தங்கச்சின்னு வச்சுருக்காங்க. இது ரெண்டும் சேர்ந்து தான் வரும். விஷ்ணுவும் சக்தியும் சேர்ந்து தான் வரும், அண்ணன் தங்கச்சியை வச்சுருக்காங்க. அதனால தான் மதுரையில் மீனாட்சி இதை வந்து கல்யாணங்கிறது அந்த 3ஐயும் வச்சுருக்காங்க, அந்த சிவா சக்தி விஷ்ணு சேர்றது. அப்போது இந்த இடத்துல நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த சயின்ஸுங்கிறது 1லிருந்து இன்ஃபினிட்டி போகிறதெல்லாம் சயின்ஸு தான். ஆனால் எல்லாமே மெஷரபிள் தான், எல்லாமே அளக்க முடியும். அளவு தான் அது. அங்கே சக்திங்கிறது அளவு தான், ரெண்டும் சேர்ந்தது வருது. ஆனால் 0ங்கிறது வந்து அளவிட முடியாதது. ஆனால் அது இல்லாமல் அளவும் இல்லை. ஸோ அளவு இடறது தான் நம்ம வந்து நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். 1 2 3 அது அப்படியே இன்ஃபினிட்டிக்கு போயிட்டே இருக்கும். அது வந்து அளவு தான், எல்லா சக்தியும் அளவுல எடுக்க உட்பட்டதான். ஆனால் அது ஆரம்பம் வந்து அளவு இல்லாத ஏதோ ஒரு தன்மை. அந்த ஏதோ ஒரு தன்மை தான் நம்ம வந்து ஆன்மான்னு சொல்கிறோம். அது எல்லாருக்குமே இருக்கு, எல்லா ஜீவிகளுக்கும் அந்த 0ங்கிற ஒரு நிலை இருக்கு. 0 இல்லாத நிலை அக்ரனையும் இல்லை, லிவிங்கும் இல்லை, எல்லாமே வந்து 0ல இருந்து ஆரம்பிக்குது. ஆனால் மனுஷனாக இருக்கிற நமக்கு ஒரு இன்டெலிஜென்ஸை வச்சு நம்ம வந்து திருப்பி அந்த 0வை நோக்கி உள்நோக்கி போகிறோம். அந்த உள்நோக்கினா குறியீடாக சொல்கிறோம், உள்ளே போகிறது அப்படின்னா இங்கே உள்ள எங்கேயும் இல்லை. ஆனால் அந்த 0 ஸ்டேட்டுக்கு நம்ம திரும்புகிறோம். நம்ம ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருக்கோம். நம்ம 10ல் இருக்கலாம், 12ல் இருக்கலாம், 100ல் இருக்கலாம். எந்த எனர்ஜி ஃப்ரீக்குவன்சியில நம்ம இருக்கலாம். ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சியில் இருப்பாங்க. அந்த ஃப்ரீக்குவன்சியிலிருந்து 0 ஃப்ரீக்குவன்சி எங்கே ஆரம்பம், எங்கே மூலம் இருந்ததோ அந்த மூலத்தை நோக்கி போகிறது தான் வந்து நம்ம வந்து அந்த சிவத்தை நோக்கி போகிறது அப்படிங்கிறது. ஸோ அங்கே வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வந்து உணரணும்னா மனுஷனால தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸாக கடைசியில் வருது. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாளைக்கு வந்து அதுக்கு வர்ற மாதிரி ஒரு தன்மை இருக்கு. நான் வந்து ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லணும்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இதுவரை நான் எங்கே மீடியாவில் சொல்லாத ஒரு ரகசியத்தை சொல்கிறேன்.
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாளைக்கு வந்து நமக்கு வந்து இந்த உலகத்தை இவ்வளோ பொல்யூட் பண்ணுறதுனால இன்னைக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி எல்லாம் ஜாஸ்தியாகிறனால மனுஷங்களுக்கு அடுத்தது ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாத நிலை வரும்போது ஒரு ஆத்மாக்கு வேற வழியே இல்லை, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கிரியேட் பண்ண ஒரு இதில் வந்து உடலை எடுக்க வேண்டி வரும். இதுவரை நான் சொன்னதில்லை, இதான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். அந்த நிலைமைக்கு வந்துடும் அது. அதுதான் இது. இப்போ அதோட ஆரம்பம் தான் போயிட்டு இருக்கு. ஆர்டிஃபிஷியலாக ஒரு பாடிக்குள்ளார ஆன்மா வந்து எடுத்துக்கும் அது. ஏன்னா இப்போ இதுவும் ஒரு உயிரில்லாத கார்பன் ஆக்சிஜன் ஹைட்ரஜனால உடம்பு தானே அது. இதை எடுத்துட்டு இது நான் இந்த ஆன்மா எடுத்துக்கிற மாதிரி இது ஒரு உயிரில்லாத பொருள் தானே. அதே மாதிரிதான் ஒரு உயிர் உள்ள பொருளுக்குள்ளேருந்து உருவானது தானே அது. ஆனா அதே மாதிரி தானே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் அந்த கட்டமைப்புல இருந்து தானே வந்திருக்கு. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு இந்த உயிர் வந்து கொடுக்க முடிகிறது இல்லையா? நான் சொல்றது அந்த உயிர் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் இந்த உடம்புல வந்து நான் சொல்ற உணர்வு போச்சுன்னா பாடி டெட் பாடின்னு தானே சொல்றோம். அது நீங்க கேட்ட கேள்விக்கு இதுல உயிர்ல இருந்து வந்தது அப்புறம் எப்படி அது டெட்டா போகுது? ஏன்னா அந்த நான் சொல்றதுக்கு ஒரு உணர்வு இல்லாம போச்சு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால ஒருத்தரை பண்ணிட்டோம்னா அது நான்கிற ஒரு உணர்வு கொண்டுறதுக்கு வந்துருச்சுன்னா அதுதான் திருப்பியும் மனுஷனோட இதாக மாறிடும். அது வந்து அது என்னோட இது பிரகாரம் ப்ரெடிக்ஷன் வந்து அதுதான் வரும். அது வந்து 50 வருஷத்துல வரலாம், 100 வருஷத்துல வரலாம், 300 வருஷத்துல வரலாம். ஆனா அதுக்கான ஆரம்பம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு இன்னொரு மனித உடல் இல்லாமலே இன்னொரு மனித உடல் அது அடுத்த பரிணாம வளர்ச்சியா இருக்கும். இப்போ இதை அவாய்ட் பண்ண முடியுமா மனிதர்களால? கட்டாயம் அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இது வந்து ரொம்ப நேச்சுரல். அது ஒரு அன்நேச்சுரலா நம்ம போக வேண்டிய கதிகேடா இருக்கு. இப்போ எப்படி நீங்க சொன்னீங்க, நமக்கு வந்து ஒரு நல்ல பொருள் கிடைக்கலன்னா ஆர்டிஃபிஷியலுக்கு போய் தானே ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த நேச்சுரல் எல்லாம் இந்த நேச்சரை கெடுக்க கூடாதுன்னு அதனாலதான் சொல்லியிருக்கா. பஞ்சபூதங்கள் எல்லாம் நம்ம பாதுகாக்கணும். இந்த பஞ்சபூதங்களை நம்ம பாதுகாக்கல நாளைக்கு நமக்கே உடம்பு கிடைக்காது. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போய் நம்ம ரூம் எடுக்கிறோம், அதை வந்து சேதப்படுத்தாதீங்கன்னு அந்த ஹோட்டல்காரங்க சொல்றாங்க. ஏன்னா நீங்க சேதப்படுத்திட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த ஒரு தடவை நீங்க இந்த யாத்திரைக்கு வரும்போது இந்த ஹோட்டல் இருக்காது, கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பஞ்சபூதங்களை நம்ம வச்சுக்கலைன்னா நம்ம திரும்பி வரும்போது இது கிடைக்காது. வெறும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடம்பு தான் கிடைக்கும். ஆனால் இந்த சுகம் இருக்காது. இப்போ குழந்தைங்களை வந்து அவங்க இஷ்டத்துக்கு விடுங்க அப்படிங்கிறது மாடர்ன் ட்ரெண்டாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் ஃப்ரீயாக விடணுங்கிறது ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. அப்படி இல்லை, 5 கண்ணோட்டங்கள் இருக்குது.